தத ரஸ்னய மெய் அகதெக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையிலும் முக்கியமாக இருப்பதை காணலாம். ட்ராட் லைக்லி இன் ஜூலி ஆகஸ்ட் மெட் டிபார்ட்மெண்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். குறிப்பாக இப்போது காணப்படுகின்ற வறட்சியான காலநிலை ஜூலை ஆகஸ்ட் மாதம் வரையான காலப்பகுதி வரை நீடிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கிறது. எனவே இந்த வறட்சியான சூழ்நிலை போது மக்கள் செயற்பட வேண்டிய விதங்கள் குறித்தும் இப்போது எச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்படுகிறது. எனவே உங்களுக்கு தாகம் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீரை அருந்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதே போல இந்த அதிகப்படியான நிறங்களை கொண்ட அல்லது வெண்மை நிறங்களை கொண்ட ஆடைகளை அணிவது உடலுக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. மென்மையான ஆடைகளை அணிய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதே போல வெளிக்களங்களில் பணியாற்றுகின்றவர்கள் இந்த திறந்த வெளியில் வேலை செய்கின்ற நேரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதிக அளவில் உடல் இழைக்கின்ற செயற்பாடு ஈடுபட வேண்டாம் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படும். அதேவேளை நீரை அதிகம் அருக வேண்டும், நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். பேவில்லைன் ஜலசபையும் அற்புத இயக்க மண்டல இயக்கியா என்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. எனவே நாட்டில் இந்த நீரேந்து பகுதியில் காணப்படுகின்ற நீர் வரத்துக்களினுடைய வறட்சி மிக முக்கியமானது. குறிப்பாக நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் குறைவடைந்திருக்கிறது. மலையகத்தை பொறுத்தவரைக்கும் பல பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் இப்போது வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதன் காரணத்தினால் எனவே மக்கள் இந்த விடயங்கள் குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் இருக்கின்ற 73 நீர்த்தேக்கங்களில் தற்போது 76.47% நீர் இருப்பு காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள 9 நீர்த்தேக்கங்களில் 61.84% கொள்ளளவை கொண்டிருப்பதாக திணைக்களம் கூறுகிறது. அனுராதபுரம் மாவட்டத்தில் 10 நீர்த்தேக்கங்கள் நீரின் கொள்ளளவு 90.01% காணப்படுகிறது. பதுளை மாவட்டத்தில் உள்ள 7 நீர்த்தேக்கங்களில் நீரின் கொள்ளளவு 94.93%, மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 4 நீர்த்தேக்கங்களில் 91.03% நீரின் கொள்ளளவு காணப்படுகிறது. அம்பாந்தோட்டை மாவட்டம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இதனால் நீர்த்தேக்கங்களில் இப்போது வரைக்கும் நீர் பற்றாக்குறைக்கான காரணிகள் ஏற்படவில்லை. நீர் கொள்ளளவு 90% அதிகம் காணப்படுகிறது. ஆனால் இந்த தொடர்ச்சியாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை இந்த வறட்சியான வானிலை நிலவும் என்பதால் மக்கள் சிக்கனமாக நீரை பயன்படுத்த வேண்டும். எனவே இது நீடிக்கும் பட்சத்தில் மின்சார உற்பத்திக்கான பிரச்சனை பாதிப்பதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்ட போதிலும்